எடப்பாடி லைனையும் டோம் பண்றாரு. இலவசம்னாலும் சரி, கொடநாடு கொலை விஷயம்னாலும் சரி, ஜம்மு காஷ்மீர் சிந்து நதி விவகாரம்னாலும் சரி, சீமான் இருக்கக்கூடிய துணிவும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அரசியல் நேர்மையும் விஜய் கிட்ட இல்ல. விஜய் வியாபார அரசியலுக்கு வந்தவர். சீமான் கொள்கை அரசியல் இருக்கிறார். இதைத்தான் நான் பாண்டே பதில் சொல்லுங்க, இந்தியா டுடே மணி பதில் சொல்லுங்கன்னு ரெண்டு வரையும் செக் பண்றேன். ஆனா இப்ப என்னன்னா திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது நம்ம என்ன 40-50 இடங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சுன்னா கூட்டணி போய் மத்தவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு நாம கட்சி ஆரம்பிக்கணும்னு பேசுறாரு. விஜய் அந்த மேடையில இருக்காரு. சோ அப்போ விஜய் அதை மறுக்கல, எதுவும் பண்ணலங்க போது அப்போ அவங்க தனிச்சு நிக்க போறாங்கன்ற மாதிரி தானே தெரியுது. நம்ம உடனே எடப்பாடியோட வராங்க போறாங்க, அவரு உழைக்கவே ரெடியா இல்லைன்ற இடத்துக்கு நம்ம தள்ளுறது சரியான அனுபவம். தனிச்சுன்னா நான் பாராட்டுறேன். சரி, இப்போ ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க திரு இபிஎஸ் தரப்புலையும் அந்த சென்னையில நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பேசும்போது திமுக தூக்கத்தை கலைக்கிற மாதிரியான இன்னும் நிறைய கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வர இருக்காங்கன்னு சொல்றாரு. நயினா நாகேந்திரன் ஸ்பெசிபிக்கா விஜய் பத்தின அந்த கேள்விக்கு இன்னும் ஓராண்டு இருக்குங்கன்னு சொல்லி கடந்து போறாரு. அவங்களும் இந்த டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்க மாதிரி தானே இருக்கு. பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்க. அது எடப்பாடிக்கு தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு டாக் வர்றது தனக்கு லாபம் தான்னு அதை அலோவ் பண்ணுவாரே தவிர, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தர் தலைமைக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது.